ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு ஜெய்ப்பூர் வந்துட்டேன். இப்போ காலையில் 6:30 மணி ஆகுது. ஆனால் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குளிரும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. சரி, ஒரு 4 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் வெளியில். 4 நாளில் நிறைய டிஃப்ரென்ஸு பார்க்க முடியுது. அதாவது குளிரில் அந்தளவுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த சமயத்தில் வந்தால் தான் இந்த ரோடு இவ்வளோ காலியாக இருக்கும். நம்மளும் நடக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த சமயத்தை நான் தவற விட்டுட்டேன்னா இன்னும் ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு 3/4 மணி நேரம் ஆனால் கூட இது ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த ரோடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளூரில் என்னால் பேசக்கூட முடியல. ஓகே, நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். பார்த்திங்கன்னா இப்போ 10,000 ஸ்டெப்ஸு நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட்டு அவ்வளோ தூரம் என்னால் கவர் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் 7,000 8,000 ஸ்டெப்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகிறேன். ஒவ்வொரு சமயம் நேற்று என்னால் 10,500 ஸ்டெப்ஸு நான் வந்து கடந்துட்டேன். தினமும் அப்படி முடியுமான்னு தெரியல. பட் எனிவே நான் வந்து இந்த குளூரில் நம்ம சேலஞ்சுக்காக வருவோம் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குற இந்த ரோடு வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் நல்லா நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு வசதியான ஒரு ரோடாக இருக்கும். இங்கே டிராஃபிக்கு, இங்கே வண்டி எதுவும் போகாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம 5:30 மணிக்கு எப்போ வந்தாலும் இங்கே யாராவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நிறைய பேர், அதாவது சின்ன வயசு பசங்களாக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ்டாக இருந்தாலும் சரி, இதை வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த குளூரில் வாக்கிங் பண்ணிகிட்ருப்பாங்க. 4 நாள் நான் ஊரில் இல்லை. ஆனால் 4 நாளைக்கு அப்புறம் நான் வந்து பார்க்கும்போது இந்த கிளைமேட்டோட இந்த மான்சூன் வந்து ரொம்ப நிறைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப குளிர் இந்த நேரத்தில். ஒரு இத்தனைக்கும் நான் வந்து ஸ்வெட்டர்ஸ் எதுவுமே நான் போடலை. அதாவது ஹோப்பிங் நடக்க நம்ம உடம்பு வார்ம் அப் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் வந்து ஸ்வெட்டர்ஸோ மஃப்ளர்ஸ் ஸ்கார்ஃப்ஸ் எதுவுமே எடுக்காமல் நான் வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த ஏரியாவே நமக்கு வந்து நடக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக நம்மளை வந்து உந்துதல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு ரோடு ரொம்ப காமாக இருக்கும், காம் அண்ட் நீட்டாக இருக்குது, இன்னொன்று சேஃபாகவும் ஃபீல் பண்ணுறோமோ அப்போ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.